சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. அஸ்தம்பட்டியில் சேலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் சேலத்தில் இருந்து இணைகிறார். அவரிடம் பேசுவோம். தமிழ்ச்செல்வன், இப்ப அஸ்தம்பட்டியில சேலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இனி அடுத்தடுத்து எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது? கள விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த ஒரு மாதமாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு செய்ய வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி நாளான இன்று அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து சேலம் மாநகர் முழுவதும் ரோட் ஷோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக சேலம் மாநகரின் முக்கிய பகுதியான அஸ்தம்படி ரவுனானா பகுதியிலிருந்து துவங்கி இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அம்பேத்கர் சிலை, சுவனேஸ்வரர் திருக்கோவில் சாலை, அதே போன்று வள்ளூர் சிலை, கோட்டை மாரியம்மன் கோவில் பகுதி, முதல் அக்ரகாரம், ராஜகணபதி திருக்கோவில் பகுதி, அதே போன்று அங்கிருந்து கடைவீதி வழியாக சேலம் டவுன் காவல் நிலையம் வந்தடைந்து இறுதியாக இந்த ரோடு ஷோ வாகன பிரச்சாரம் நிறைவடைகிறது. இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சிக்காக சாலையின் இருபுறமும் திரண்ட ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமான முறையில் வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் நடைபெறும் சாலை முழுவதுமே தற்பொழுது மேலதாளங்கள் முழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சாலையில் இருக்கும் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் மலர் தூவி அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மேலும் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சிக்காக சேலம் மாநகரில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக திறந்தவெளி வாகனத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கையசைத்தவாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தவாறு வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இறுதியாக சேலம் அக்ரகாரம் பகுதியில் ரோடு ஷோ நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கு தேர்தல் பிரச்சார இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்கான உரையை ஆற்றுகிறார். இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியானது தற்பொழுது சேலம் அரசியல் வட்டாரத்தில் வெறும் கவனத்தை ஈர்த்துள்ளது சொல்லலாம். குறிப்பாக இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெறும் 5 கிலோமீட்டர் தூரம் முழுவதுமே சாலையின் 2 புறமும் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என்று நீண்ட வரிசையில் நின்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாகமான முறையில் வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மேலும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் கூடியதன் காரணமாக சேலம் மாநகரின் முக்கிய பகுதிகள் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டிருக்கு. கள விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.